தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு தவறு பண்ணிட்டேன். என்னன்னா இதுதான் அது. எப்படின்னு வந்துச்சு. இது என்னன்னா புறாவோட முட்டை. இந்த புறாவோட முட்டை என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம கிளாஸ் இந்த ஸ்வெட்டர் ஒண்ணு இருக்கு. பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ் அந்த சட்டம் முறையத்துல புறா அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கவங்கள வந்து ரொம்ப புறாங்கெல்லாம் நிறைய நின்றுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய புறா இருக்கு. புறா தொல்லை தாங்க முடியல சொன்னாங்க. அப்போ ஏதாச்சும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ நோண்டிட்டு ஏதோ அட்டை கிட்டலாம் வச்சுட்டு இருக்கு. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு கவனிச்சுட்டு இருக்கேன். அட்டை வைப்பாங்க, நெட்டு வைப்பாங்க, என்னென்னோ பண்ணி அவங்க பண்ணும் பொழுது அந்த புறா திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. அந்த புறா அங்கதான் இருக்கு அடிக்கடிக்கு. அது நான் இன்னைக்கு சும்மா ஒத்து பார்த்துட்டு ஒரு ஐடியா மாதிரி சொன்னேன். அங்க வந்து ஸ்வெட்டர் மூடுற இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி தகரத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த தகரத்துல. அந்த தகரம் இருக்கிறதால தான் இந்த மாதிரி புறாவை டிஸ்டர்ப் பண்ணுது வந்து வந்து. அந்த தகரத்தை எடுத்துருங்க, டிஸ்டர்ப் பண்ணாது, புறா அடுத்து நெக்ஸ்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு தான் நான் சொன்னேன். கடைசியில அவங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு கூடு இருக்கு, குட்டியா கூடு இருந்துருக்கு. அந்த கூட்டுல இந்த 2 முட்டை இருக்கு. அவங்க எடுத்து ரிமூவ் எல்லாம் பண்ணி அந்த தகரத்துல எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை அவங்க பார்த்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது புறா கூடு கட்டி அதுல இருந்திருக்கு. நான் கொடுத்த ஐடியாவெல்லாம் அதை எல்லாமே எடுத்து இந்த புறாவோட முட்டை இப்ப என் கையில இருக்கு. இது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. கஷ்டமா இருக்கு. என்னடா இது, ஒரு புறா வந்து குட்டி போடலாம்னு சொல்ற 2 குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 2 குட்டியை என் கையில வச்சுட்டு இருக்கேன், அந்த முட்டை பொரிக்காம. அப்ப அந்த புறா இப்போ வந்து இது வந்து சாயந்தரம் கைக்கு வந்துச்சு. அதை வந்து நைட்டு இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். இது என்ன பண்றது தெரியாம யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். இங்க பக்கத்துல ஒரு ஏசி இருக்கு. பேசாம அந்த ஏசி மேல ஏதாச்சும் புறா கூடு கட்டுறாம ஏதாச்சும் செட் பண்ணி வச்சு இதை தூக்கி வச்சுக்கணும். வச்சிடலாம். ஆனா அந்த புறா திரும்ப வருமா இந்த முட்டை தேடி? அந்த இந்த இடத்துக்கு என்ன இடம் மாறி இருக்கு, வருமான்னு தெரியல. அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்க புறா முட்டை பாருங்க, நல்லா இருக்காது. ஏன்னா புறா முட்டை பாருங்க, ஒரு முட்டை பெருசா இருக்கு, ஒரு முட்டை சிறுசா இருக்கு. இதுல கூட முட்டை லைட்டா விரிசல் விட்டுரும் மாதிரி லேசா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரிலாம் புறா முட்டையை புறா கூட கலைக்கிறது ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஒரு புறா குட்டியை கலைக்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த ஐடியா நான் கொடுத்துருக்க மாட்டேன். என்னால அந்த புறா முட்டையை கைக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.